நாளுக்கான பாமுக பொருட்சொல் பாகு பாகு தாருங்கள். பாகுக்காச்சும் ஊத்துங்கப்பா, நேரம் பாகு போகுது. பாகு இன்றைய வணக்கம் வாணி, வணக்கம் பாமுறு அனைவருக்கும். இன்றைய பாமு பொருட்கள் திங்கட்கிழமைக்குரியது பாகு பாகு. எனது இலக்கம் 604. பாகு பலகாரங்கள் செய்வதற்கு சீனி பாகை காய்ச்சி செய்வார்கள். அது பதமாக காய்ச்ச வேண்டும். பாகு சாப்பாட்டு குழம்பு கறி, அது குழம்பு கறி முக்கியமான உணவாக செய்து கொள்வார்கள். குழம்பு என்று ஒரு பதம் இருக்கின்றது. சாப்பாடு சில சமயம் உடலுக்கு ஒவ்வாமையா சக்தி வருவதும் உண்டு. சக்தி என்று ஒரு பதம் இருக்கின்றது. சர்க்கரை உணவுப் பொருட்களுக்கு அதிகமாக சர்க்கரை சேர்த்துக் கொள்வார்கள். சர்க்கரை என்று சீனியைத்தான் சொல்றது. இந்தியாக்கள் சர்க்கரை என்று சொல்வார்கள். இனிப்பு வகையான உணவுகள் செய்தால் அந்த சர்க்கரையை சேர்த்துக் கொள்வார்கள். நாங்கள் பொங்கல் மற்ற இதுகள் எல்லாத்துலேயும் அதிகமாக சர்க்கரை சேர்க்கிறாங்க. சர்க்கரை என்ற ஒரு பதம் இருக்கிறது. கடைசி காலத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கு தங்களோட பங்குகளை, காணி உள்ள பங்குகளை எழுதி கொடுப்பார்கள். பங்கு என்ற ஒரு பதம் இருக்கின்றது. பங்கு பிரித்து கொடுப்பார்கள். பாகு யானையின் பாகனையும் பாகு என்று கூறுகின்றார்கள். யானையின் யானையை கொள்ளுகிறார் என்ற மெய்ப்பாகனையும் பாகன் என்று சொல்வார்கள். பாகனை பாகு என்றும் கூறுகின்றார்கள். பால் என்று ஒரு பதம் இருக்கு. பால் நமக்கு ஒரு பூரண உணவு இருந்தாலும் அதுக்கு இரும்பு சத்து இல்லாட்டாலும் சத்து நிறைந்தது. பால் என்று ஒரு பதம் இருக்கின்றது. ஏழ்மையானோர் சட்டை ஏந்தி பிச்சை எடுத்து வாழ்பவர்கள் அதிகமானோர் என்று காணப்படுகிறார்கள். பிச்சை என்னும் ஒரு பதம் இருக்கின்றது. அவ்வளவு இருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. பாகுமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, பாமுக பொறிச்சொல் இன்று பாகு பாகு. என்னுடைய பாகு 1853 ஆகிறது. பாகு இளகிய வெல்லம், சீனிப்பாகு, பாகுபாடு பார்த்தல், வஞ்சகம், குழம்பு, பாக்கு, பாகன், பங்கு, கற்கண்டு சர்க்கரை என்றெல்லாம் இப்படிய பல சொற்களை கொண்டு இந்த பாகு வருகின்றது. பலகாரங்கள் செய்யும் போது வெல்லத்தை, அதாவது சீனியை நாங்கள் சூடு பண்ணி பாகு காய்ச்சி பதமாக பாகாக காய்ச்சி ஊற்றி வைத்து சாப்பிடும்போது அதன் சுவையே தனியாக இருக்கும், ருசியாக இருக்கும். குழம்பு சோற்றுக்கு நாங்கள் பல வகையான குழம்புகள் சேர்த்து உண்போம். பல வகையாக நாங்கள் குழம்புகளை செய்து சாப்பிடுகின்றோம். பாகுபலி என்ற ஒரு திரைப்படம் வந்தது. பாகுபலி என்ற ஒரு திரைப்படம் வந்தது. பாகுபாடு அன்றும் இன்றும் இனமத வேறுபாடுகள், பாகுபாடுகள் சமூகங்களிலும் நாடுகளிலும் பரவலாக காணப்படுகின்றது. பாகுபாடுகள் யானைகள் வழிநடத்தும் பாகனையும் யானை பாகன், அதாவது அவரையும் நாங்கள் பாகு என்று சொல்லுகிறோம். பாகு பங்கு சொத்துக்கள் பிரிக்கும் போது ஆங்காங்கே பாகுபாடுகள் இடம்பெறுவதை காண்கின்றோம். அதாவது ஒரு ஆளுக்கு கொஞ்சம், ஒரு ஆளுக்கு கூட சொல்லி பிரிப்பார்கள். அதனால் குடும்பங்களில் பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது. இந்த பாகுபாடுகள் இருப்பதால் பிரச்சனைகளில் வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் வருகிறது குடும்பங்களிலே. பாக்கு நாங்கள் சாப்பிடுற பாக்கையும் பாகு என்று சொல்லுகிறார்கள். பாக்கையும் மற்றது பாலும் பாகு என்று வருகின்றது. அதை நான் தேடி பார்த்தேன். நான் பாலும் சொல்லப்படுகிறது. மற்றது நாங்கள் இந்த சில மூலிகைகளை வச்சு அதை வச்சு இந்த பாகம், அந்த காயம் என்று சொல்லுவார்கள் தான். அந்த குழந்தைகள் பிறந்த பிறகு இந்த காயம் கொடுப்பார்கள். உருட்டி அதையும் பாகாக காய்ச்சி அதை அந்த மூலிகைகளையும் பாகுபாக உருட்டி அதையும் கொடுப்பார்கள் அந்த குழந்தைகள் விட்ட தாய்மாருக்கு. வயிற்று புண்ணாரம் என்று சொல்லுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உங்களை செலுத்தவர்கள் வணக்கம். பத்மினி அவர்கள் நிற்பவர்கள் சொல்லலாம். வணக்கம் வாணி. பொருட்சொல் 1050வது பொருட்சொல் பாகு பாகு. நம் தமிழினம், சிங்களவர், முஸ்லீம் என்று சொல்லி நாங்க பாகுபாடுகளைத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் ஒரு சிலர். அதே போல பாடசாலையிலும் பாகுபாடு பிடித்து வைப்பார்கள். வகுப்புக்கு ஒரு முன்னிலைப்படுத்தி மாணவர்களையும் பின்னால் படிக்காத மாணவர்களையும் பாகுபாடு பார்ப்பார்கள். பாகுவை பதமாக காய்ச்சினால் சீனியரியாரம் போன்ற உணவுகள் செய்வதற்கு அழகாக இருக்கும். அதாவது நல்ல சுவையாகவும் இருக்கும், பதமாகவும் வரும்.
நாங்கள் பாகுபாட்டுடன் எமது பிள்ளைகளை நாம் நேசிக்க கூடாது. எங்களிடம் இருக்கும் சொத்துக்களை சமமாக பிரித்து கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மணியக்கா, எல்லோருக்கும் நன்றி. பாகு என்ற புது சொற்கள் கண்டு எனக்கு இப்போதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். மிக்க நன்றி. எனக்கு வணிகா பாகு என்ற அந்த செல்வி யாரு நவலதின்னு சொன்னல அந்த பாகு காய்ச்சல் சுட்டுச்சண்டா வணிகா செட்டியா கொதிக்கும், அப்படி ஒரு அப்படியே தோழி அள்ளி எடுக்கும் என்ற அளவுக்கு அந்த பாகு இருக்கிறது. அந்த பக்குவமா செய்யணும், செய்யாம வேணா சுட்டா சரியா கொதி அள்ளும் அவ்வளவுக்கு கண்ணாடி போல. அந்த அதுதான் வந்தது, நான் அறிந்து கொண்டேன் நானும். நன்றி. இந்த கையில ஒரு அடையாளம் கிடக்கு, சின்ன வயதுல பாகுவால காய்ச்சின கை. என்ன தெரிஞ்சு கொண்டீங்க ரஜினி? பாகுவான்னு தெரியாது, அப்ப என்ன சொல்றாரு? ஆனா பாகுவானிங்க இதுலதான் எனக்கு பாகு தெரியும். இவர்கள் வேற இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்லியிருந்தவர்கள், அது எனக்கு தெரியாது. இன்றைக்கு தான் நான் எதுக்கு பாகு என்ற சொற்களுக்கு எது அறிஞ்சு கொண்டு நீங்க இன்றைக்கு? பாகுபாடு அது மாதிரி கதைக்கிறது குறைவு வாணிக்க. என்று புதிதா இருந்தது எல்லாவற்றையும் சேர்த்து பாகுபாடு சொல்றவதானே சொல்றோம். ஆனா பாகு என்றா நான் பாக்குறது இந்த பாகு, அந்த காய்ச்சற பாகுதான். இல்ல அது பேச்சு தமிழ்ல சொல்றானே, ஒரு பிள்ளைக்கு இவ்வளவு, ஒரு பிள்ளைக்கு இதுன்னு சொல்லி பாகுபாடு வேற்றுமை அப்படி எல்லாம் சொல்றதானே. பாக்கண்டு சொல்றதும் இந்த இது அகராதி சொல்லாதானே தெரியும். இந்த பாக்கும் பாகுபாடு. நன்றி. இந்த கையில ஒரு அடையாளம் கிடக்குவானே, புண் வந்து மாறின மாதிரி. அது பாணி வந்து அம்மா கிள்ளி விடையக்கு இந்த கையில பட்டு அப்படியே ஆக்கினது. அது அப்படியேதான் அள்ளி எடுத்துட்டு அந்த அடையாளம் கிடக்கு. நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்றைய நாளுக்கான பாமுக தினக்கவியை தாருங்கள். அதே நேரம் நீங்கள் எழுதி முடிப்பதற்குள் நான் சிவதர்சனி ராகவன் அவர்கள் எடுத்து விட்டு வருகின்றேன். ஹெல்பி பார்த்து வாங்கிட்டது போல எனக்கு மூக்கடைக்குது. சரி, அது ஏப்ரல்ல வர வேண்டியதானே, வந்திருக்கு. வருக வருக என்று அன்போடு வரவழைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். தினக்கவி 2327 சிவதர்ஷினி ராகவன், சுவிட்சர்லாந்தில் இருந்து. போதை தரு உபாதை. கேட்கும் செய்திகளில் அப்பப்போ கெடுதலாய் வந்து விழுந்துவிடும். கேட்கும் செய்திகளில் அப்பப்போ கெடுதலாய் வந்து விழுந்துவிடும். தேறுதல் இல்லா பழக்கமோ வீருடன் போடும் ஆட்டம் பாரீர். தேறுதல் இல்லா பழக்கமோ வீருடன் போடும் ஆட்டம் பாரீர். வீரம் செறிந்த மாமண்ணில் விழுதென மறவர் உதித்த இடத்தில், வீரம் செறிந்த மாமண்ணில் விழுதென மறவர் உதித்த இடத்தில், ஈழ மண்ணில் இப்படியும் நடக்க இழப்பது அடுத்த தலைமுறையாய். ஈழ மண்ணில் இப்படியும் நடக்க இழப்பது அடுத்த தலைமுறையாய். போதை புகுந்து போடும் ஆட்டம் பொறுமை இழந்து தவிக்கும் பாடம். போதை புகுந்து ஆடும் ஆட்டம் பொறுமை இழந்து தவிக்கும் பாடம். கொலை கொள்ளை இதனால் கொடுமை பார்த்திருக்கும் நிலையோ. கொலை கொள்ளை இதனால் கொடுமை பார்த்திருக்கும் நிலையோ. நன்றி, வணக்கம். என்ன செய்யறது? இந்த நைட்டு செய்தி அறிஞ்சா இவர்களால இந்த நாடு குட்டிச்சோறாகுது, ஒன்றும் பண்ண முடியாது. நன்றி, வணக்கம். வணக்கம். பாருங்க. வணக்கம். வணக்கம். தினமரு பாமகவி இன்றைய திங்கட்கிழமை கிட்டியது 2885. நான் யார் தெரியுமா? நீர் நிறைந்த பகுதியில் வளரும் செடி நான். சிறிய இலை பெரிய இலை என்று இரு இனங்கள் உண்டு. சிறிய இலையே மருத்துவ குணம் கொண்டது. மூளைக்கு ஊட்டச்சத்தாக உள்ளது. இது மன அமைதியையும் தருகின்றது. இலையிலிரும் பார்க்க நரம்பே அருமருந்தாகும். புரதச்சத்தும் அதிகமாகும். சீனர் மலாயா என்ற இடங்களில் பெருமளையில் உபயோகமாகின்றது. நரம்பு நோய்க்கு நல்ல மருந்து என்றும் அறிந்துள்ளார்கள். தாயகத்தில் மலையகத்தில் பெரும் வளர்ச்சியே. வயதானவர்களின் நரம்பு சொருவுக்கு நல்ல பலனாம். இதனை கிழமைக்கு 2 தடவை சாப்பிட வேண்டுமே. நான் யார் தெரியுமா? நீர் உள்ள இடத்துல இருக்குமா? அது கூட நீர்நிலைகள் எல்லாம் இது வளரக்கூடிய ஒரு செடி. பொன்னாங்கானியா? இல்லை, தவறு. வல்லார வல்லார் என்பது சரியான பதில்.
வாழ்த்துக்கள். அது நினைப்பில் வரையில எனக்கு இப்போ நான் கையெழுத்திட்டேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர். எல்லாரும் தான். நன்றி. நேவு சொல்லித்தரேன். அதை விட என்ன இலைய விட தண்டு இல்லையா சத்து கூட? இந்த தண்டுலாம் நான் சத்து எல்லாரும் அதிக பேர் தண்டு எறிகிறது என்ன. நாங்க தண்டத்தானே கூட கழிச்சு விடுறது. நான் தண்டோட சமைக்கிறேன். நான் தண்டோட அந்த சம்பல் போடுறேன். நான் அரைக்கிறதுக்கெல்லாம் தண்டு தான் நல்ல டேஸ்டாக இருக்கும். முத்தல் தண்டை வெட்டி போட்டு அந்த நுனியில் இருக்கிறத மற்றதை எடுத்து செய்யணும். போட்டு மற்றதை எடுத்து கீழே அந்த வெள்ளியா இருக்குமே இல்லை வீர் மாதிரி சில கீழே வெள்ளியா இருக்கிற அதை மட்டும் தள்ளிட்டு மற்ற இலையோட இருக்கிற தண்டு முழுக்க அப்ப கீரையில நாங்க தண்டை சேர்க்கிறோம் தானே. கீரையும் அப்படித்தானே தண்டு தானே அதுல கூட. தண்டிலும் பார்க்க கீரையிலும் பார்க்குது இலையிலும் பார்க்க தண்டெல்லாம் சரியான சத்து இருக்கு. அது மாதிரி இது வெள்ளரையில நாங்க சம்பல் பிடிக்கலாம் அந்த தண்டை தூள் தூளா விட்டு வேணும். பெருசா விட்டாங்க தூள் தூளா விட்டுனா நல்ல சத்தாங்க. சம்பலுக்கு இந்த கீழே இருக்கிற அந்த வேர இருக்கிற வெள்ளி அதை கழிக்கணும். வேர் தானே அது இருக்கிற நிலத்துக்குள்ளே இருக்கிற அதை கழிச்சு போட்டு மற்றதெல்லாம் எடுக்கணும். நன்றி. சொல்லுவாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி வாணிமோகன் நடாமோகன் அவர்களுக்கும் பாமுக உறவுகளுக்கும். என்னுடைய தினக்கவி இன்று 598 சித்திரா பௌர்ணமி. சித்திரா பௌர்ணமி. வான வீதியிலே வட்டநிலா இருமதியாய் முழுமதியாய் வெண்ணிலவாய். வான வீதியிலே வட்டநிலா முழுமதியாய் வெண்ணிலவாய். பகலென வெளிச்சம் காட்டி வலம் வருவாள். பகலென வெளிச்சம் காட்டி வலம் வருவாள். நட்சத்திர கூட்டங்கள் மல்லிகை மொட்டுக்களாய் பார்த்த கண்கள் பரவசமாகும். நட்சத்திர கூட்டங்கள் மல்லிகை மொட்டுக்களாய் பார்த்த கண்கள் பரவசமாகும். கடற்கரை மணலிலே கால் பதித்து நிலவை ரசித்த அந்த காலங்கள் இன்றும் என் நினைவில் நிழலாடுதே. கடற்கரை மணலிலே கால் பதித்து நிலவை ரசித்த அந்த காலங்கள் இன்றும் என் மனதில் நிழலாடுதே. நினைத்தாலே ஏக்கம் மனதில் பற்றி கொள்ள அந்த நாள் இனி என்று வருமோ. நினைத்தாலே அந்த நினைவு என் மனதை பற்றி கொள்ள அந்த நாள் என்று வருமோ. நன்றி வணக்கம். ஏடாது போனதுதான் பாறை நிலவை பற்றி பிடிக்க வேண்டியதுதான். அந்த காலத்துல நிலா வேண்டா அந்த கடற்கரை கடலில் போய் சரியான ஆசையா இருக்கும் அந்த காலங்கள் நினைச்சா. இப்ப இதுல பார்த்தா கூட தெரியுதில்ல, நட்சத்திரமும் வருவதில்லை, நிலாவும் தெரியுதில்ல. இரவுல வடிவா தெரியுது அந்த வட்ட நிலவு மூணெல்லாம் அழகா தெரியுது. ஆனால் வீட்டுக்குள்ள இருந்து பார்த்துட்டு ரசிக்கிறமே தவிர அங்க ஊர்ல அப்படியே தான் இப்ப வாசல்லே நிப்பவன் அப்படி பார்த்துக்கொண்டு முற்றத்துல பாய் விரிச்சு மணல்ல இருந்து கண்டு அந்த நிலவை பாக்குறது. அம்பலி மாமா பாட்டு படிக்கிறது. வந்து எனக்கு ஆசை முத்தம் தரவா எங்கு நீ செல்லுகின்றாய் தனிமையில் உன்னிடம் நான் வரவா. நட்சத்திர பெண்மணிகள் நடுவில் நாயமாய் வாழுகின்றாய் நாணமும் கொண்டனையோ நீயும். அப்படி ஒரு பாட்டு இருக்குது. சூப்பர். வாழ்த்துக்கள். அவ்வளவு ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறீங்க பாருங்க. சரி நன்றி. தட்டுக்கொடு பெருமுறை தாருங்கள். நன்றி. நன்றி வணக்கம். பாம பொறுத்தல் வந்தவர்களுக்கு மற்றது தினமொரு பாம கவிழ்ந்த சிவதர்சினி ராகவன் பீதை தரு உவாது என்று சொல்லியிருந்தார். மற்ற சித்ரா பர்ணவியை பற்றி நேவிஸ் பிலிப் சந்திரா எல்லாரையும் பற்றி ஜானடி சொன்னார். நானும் தினக்கவி என்ற யாக்கா சிவதர்சினி ராகவன் என்னுடைய கவிதை எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி நன்றி வணக்கம். இப்ப வல்லாறு பொன்னாங்கனி எல்லாம் செடி இல்ல தானே அது சரியாது படர்றது செடிதானே அது சொல்லலாம் நினைக்கிறேன். அதுல 2 இனம் இருக்கு வெள்ளாரையில. சொன்னேன் 2 இனம் இருக்கு. ஒன்று பெரிய இலையா இருக்கும், சின்ன இலையா இருக்கு. இலைதான் அந்த கூட இணைந்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மூவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பொறிச்சொல் தினக்கவி தந்த எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதனை தட்டி கொடுத்து இவ்வளவு நேரம் பாமுகத்தில் இருக்கும் வாணிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி வணக்கம். நாளைக்கு என்னன்னு சொல்லுங்க பொறிச்சொல். நாளைய பொறிச்சொல் என்ன? நாளைக்கு எழுதி வச்சேன்.
உறவுகளுக்குள்ள பார்க்கலான்னு அர்த்தப்படுகிறது. சரி, நாளைய பொறுத்தவரை நூல் நூல். நன்றி, வணக்கம்.